எடுத்துக்குவான். ஆக உலகம்போடு இருந்துகிட்டு இருக்கணும், தன்னோட சிந்தை மட்டும் இது இருக்கணும், சிந்தை மட்டும் தனித்து இருக்கணும். பெண்கோடு பேசலாம், எல்லாம் பேசலாம், ஒன்று இல்லை. பள்ளம் உதிநீர் பழகிய மீனினும் வெள்ளம் புதிவை காண விருப்புறம் கள்ளவர் கோதையர் காமனோடு ஆடினும் உள்ளம் பிரியாது ஒருவனை நாடுவார். அப்போ பள்ளம் உதிநீர் பழகிய மீனினம்னார். இல்லை, காலகாலமாக ஒரு பள்ளத்தில் ஒரு இந்த இது சொன்னேன்னு சொல்லுவாங்க, இடி உண்டாக்கா அந்த இடத்துல குடி உண்டிருக்கும். அதில் ஆயிரக்கணக்கான ஆண்டுகள், பலாயிரக்கணக்கான ஆண்டுகள் தண்ணி நிற்கும், அதில் மீனெல்லாம் இருக்கும். ஆனால் மழை பெய்த உடனேயே என்னாகும், புது தண்ணி வந்தால் மேலே ஏறிட்டான், எல்லா மீனும் அதில் போகும். பள்ளம் முதுநீர் பழகிய மீனினம், நூற்றுக்கணக்கான ஆண்டுகள் அந்த குளத்தில் இருந்தாலும் சரி, அது என்ன செய்யும், புது தண்ணி வந்தோன்னா அதில் போயிடும். பள்ளம் முதுநீர் பழகிய மீனினம் வெள்ளம் புதியவை காண விருப்புறனா, புதிய வெள்ளம் வந்தால் மழை தண்ணி வந்தாக்கா அதில் போயிடும். கள்ளவர் கோதையர் காமனோடு ஆடினும், பல பெண்களோடு பேசிக்கிட்டு இருந்தாலும் சரி, அவன் தன்னுடைய தனித்தன்மையை வச்சிருப்பான். இந்த வல்லமை தான் சொன்னாரு, புலனைந்தும் வென்றாந்தும் வீரமே வீரனா. பெண்கோடு பேசுவான், அங்கே இருப்பான், இங்கே இருப்பான், தான் மட்டும் வெற்றி கண்டு இருப்பான். அப்போ எவ்வளவு வல்லமை இருக்க வேண்டும். புலனைந்து வென்றாந்தன் வீரமே வீரனார் அவையார். ஆக எல்லா மக்களோடு பழகி இருப்பார்கள், எல்லாம் செய்திருப்பார்கள். இப்படி தவத்தை செய்ய வேண்டும், அதான் வீரம்னா. புறக்கணிக்க கூடாது. உலகத்தை புறக்கணிப்பவன் நிச்சயமாக தவத்தை முன்னேற முடியாது. உலக மக்களோடு இருக்க வேண்டும். அண்ணன் தம்பி மாமன் மச்சினை வியாபாரம் இப்படி இருக்கு. தினமும் செய்ய வேண்டிய கடமை செய்ய வேண்டும். விடாது பூஜை செய்ய வேண்டும். கடவுத்தன்மை அடைய விரும்புகிறவன் விடாது பூஜை செய்ய வேண்டும். ஒரு நாள் தோடு தவறக்கூடாது, தவறாது பூஜை செய்ய வேண்டும். உலக மக்கள் வருவார்கள் போவார்கள், அவர் பாட்டு இருப்பார்கள். நாம ஒரு 10 நிமிஷமாவது 15 நிமிஷமாவது தியானம் செய்துதான் இந்த இடத்துக்கு வர முடியும்.